புது இயக்குனர்கள் இல்லையா அவங்க. கார்த்திக் சுப்புராஜ் ரஜினியை வச்சு பண்ணும்போது, அதுக்கு முன்னாடி அவர் எத்தனை படம் பண்ணியிருக்காரு? ரஞ்சித் அதுக்கு முன்னாடி எத்தனை படம் பண்ணியிருக்காரு? நான் சொல்றது அப்பதான் வர்ற இயக்குனர். அத தான் கமல் வந்து சொல்லிட்டு போனது. அது சாத்தியமே கிடையாது. பெரிய நடிகை இப்ப விக்ரம் வந்து ஓப்பனா ஒரு பேட்டியே குடுத்தாரு. நான் வந்து புது இயக்குனர்களுக்கு படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா சில பேருக்கு கதை நல்லா சொல்லுவாங்க, படம் எடுக்க தெரியாது. சில பேர் படம் நல்லா எடுப்பாங்க, கதை சொல்ல தெரியாது. 2மா இணைந்து வர்ற புது இயக்குனர்கள் ரொம்ப ரேர். முதல்ல ஒரு சின்ன படம் ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னான்னு புரிய வைப்பாங்க. இப்போ மாநகரம்னு ஒரு படம் லோகேஷ் கனகராஜ் பண்ணாரு. அதுக்கப்புறம் கைதின்னு ஒரு படம் குடுத்தாங்க. இந்த கைதி படத்துக்கு முன்னால மாநகரம் படத்த தான் விஜய் பார்த்துருக்காரு. கைதி படம் என்னவா வரும்னு அவருக்கு தெரியாது. அப்போ மாஸ்டர் படத்துக்கு இந்த மாஸ்டர் கதைய வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லும் பொழுது, இவரு இந்த படம் பண்ணுவாரா மாட்டாரா? ஏன்னா ஒரு பெரிய ஹீரோவ வச்சு பண்ணுகிற கெப்பாசிட்டி இவருக்கு இருக்கா? அப்படின்லாம் யோசிக்கும் பொழுது, சார் கைதி படத்துலேருந்து சில காட்சிகள காமிக்கிறேன். நீங்க பார்த்துட்டு, உங்களுக்கு புடிச்சிருந்தா எனக்கு படம் குடுங்க சார்ன்னு சொல்லி அந்த காட்சிகள காமிச்சு தான் வாய்ப்பு வாங்குனாரு. ஒரு படம் பண்ண இயக்குனரே அவ்வளோ பெரிய ஹீரோட்ட போம்போது, பண்ணிட்டு இருக்கிற படத்த காமிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு புது இயக்குனர் பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. அத விட்டுருங்க. இப்ப இந்த லிஸ்ட்ல வந்து நெறைய பேர் வராங்க. நான், நீன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் ரஜினிக்கு கதை சொல்ல போறேன்னு போகுது. இல்ல ரஜினி ஏற்கனவே கேட்ட கதைய ஏதாவது செலக்ட் பண்ணி வச்சிருக்காரா? அல்லது புதுசா கேட்கிறாரான்னு தெரியல. ஒரு நாளைக்கு ஒரு கதைக்கு மேல கேட்கவும் முடியாது. இந்த கதை கேட்கிறதே பெரிய டாஸ்க்கு. அது ரொம்ப பைத்தியம் பிடிச்சிடும் நமக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரே நாள்ல 2, 3 கதையெல்லாம் அவர் கேட்க முடியாது. அப்போ வெயிட் பண்ணி தான் கேட்பாரு.